Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் அவ்வளோதான் வந்துருச்சு, இல்லை 1 வீக் தான் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? ஸோ நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ படித்த வரைக்கும் போதும், ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களோட டைமிங்கை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ குயிக்காக நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ கடைசி 1 வீக் தான் இன்னும் இருக்குது, மொத்தமாகவே அவ்வளோதான். ஸோ 10 நாள், அதாவது 3 மாதம் 4 மாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 நாள், அதுக்கப்புறம் வந்து 50 நாள், அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதிரி போச்சு. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாம் படிச்சுட்டு இருந்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக அதிகமாக படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் படிக்கல அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் படித்ததை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து மாடு வந்து அசை போட்டுகிட்டே இருக்குமோ, தலைமானாக்கன்னு அசை போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாடு அசை போடுற மாதிரி நம்ம படித்ததை ஃபுல் அண்ட் ஃபுல் அசை போட்டு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமிங்கில் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நல்லதாகவே நடக்கும், ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பற்றி இப்போ உட்காந்து யோசிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், அவ்வளோதான் படிச்சிருக்கோம், 10% தான் படிச்சிருக்கோம், 40% படிச்சிருக்கோம், 80% படிச்சிருக்கோம், எவ்வளோ வேணால் படிக்கட்டுமே, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த ரிசல்ட்டை பற்றின எந்த ஒரு இதுவும் வச்சுக்காதீங்க. ஸோ எக்ஸாம் எழுதணும், படிச்சிருக்கோம், எக்ஸாம் எழுதணும், நல்லபடியாக எழுதணும், ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஜூலையில் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாக 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ 200 கேள்விகள் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்களோ, இப்போ எப்படி நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ, இந்த டாப்பிக்கில் இத்தனை கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே பேட்டர்ன் பேஸ் பண்ணி உங்களுக்கு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இருக்கும், 200 கேள்விகளுமே இருக்கும், ஜிஎஸ் இன்க்ளூடட் தான், ஓகேவா? ஸோ என்னன்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா, ஜூலை 4ஆம் தேதி கம்மிங் ஃப்ரைடே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி மண்டே இருக்கும், ஜூலை 10ஆம் தேதி தேர்ஸ்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஜூலை 4, 7, 10 3 நாள் உங்களுக்கு 3 நாள் வந்து கேப் விட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு 3 நாள் கேப் விட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ காலையில் 11 மணிக்கு லைவ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் டெஸ்ட்டு தான். 200 கேள்விகள் உங்களுக்கு எப்பயும் போல் எப்படி வந்து இப்போ சிலபஸ் மாற்றி கொடுத்துருக்காங்களோ, இந்த டாப்பிக்கில் இத்தனை கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ, சேம் அதையே பேஸ் பண்ணி 200 கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் அப்படியே ஜிஎஸில் மேக்ஸ் இன்க்ளூட் ஆகி அப்படியே உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ மொத்தமாக 200 கேள்விகள் காலையில் 11 மணிக்கு லைவ் இருக்கும். ஸோ லைவாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டைமில் என்னால் லைவாக அட்டன் பண்ண முடியல மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அது அங்கே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டைமிங் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலில் லைவ் அப்படிங்கிற அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மல் வீடியோஸில் இருக்காது, லைவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கீழே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி வந்து வீடியோஸ் பிளேலிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்கில் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஸோ டைமிங்கில் அட்டன் பண்ண முடிகிறவங்க கண்டிப்பாக அந்த டைமிங்கில் அட்டன் பண்ணுங்கள், அது இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னால் கம்பல்சரி அந்த டைமில் முடியாது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அட்டன் பண்ணுங்கள். இல்லை ஓகே என்னால் அட்டன் பண்ண முடியும், ஆனாலும் அப்புறமே அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டைமில் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லைவாக அட்டன் பண்ணும்போது இன்னுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ 4ஆம் தேதி ஜூலை 4, 7, 10 காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ தமிழ் ஆகட்டும், இல்லைனா வந்து மேக்ஸ் ஆகட்டும், இல்லை ஜிகே ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவ்வளோதான், எக்ஸாம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த பயம் வந்து எல்லாத்தையுமே பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பயத்தை தள்ளி வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். ஸோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ
படித்ததை ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை மட்டுமே யோசிச்சு பண்ணுங்கள். இன்னும் இதை படிக்கல அதை படிக்கல அப்படின்னுலாம் எதையுமே யோசிக்காதீங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ உட்காந்து யோசிக்க வேண்டாம், ஓகேங்களா. ஸோ வருஷம் ஃபுல்லும் படித்தாச்சு, இல்லை 4 மாதம் படிச்சிருக்கோம் அப்படின்னா கூட ஸோ படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் நம்ம வந்து இந்த டைம் வேலை வாங்கி ஆகணும், வாங்கலைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படி அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ எதையும் யோசிக்காதீங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ஃபைனல் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அது இந்த ரிவிஷன் ஆகட்டும் இல்லை எக்ஸாம் ஆகட்டும், உங்களோட பெஸ்ட்டு எவ்வளவோ அதுக்கும் மேலே உங்களால் என்ன அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணி பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி போட்டிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணணும், பயமோ பதட்டமோ படாமல் இருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் இருக்குது, ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு இடையில உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமான ஏதாவது வந்து டவுட் இருந்தது இல்லை ஏதாவது தேவைப்படுது வீடியோஸ் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். லைவாக முடிஞ்ச அளவுக்கு லைவாக அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த லைவில் எழுதும்போது தான் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா அந்த எக்ஸாம் எழுதுன திருப்தி கிடைக்கும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்புறமே எழுதும்போது அந்த ஸ்கிப் பண்ணி பார்க்குறது அப்படி இப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே விட்டுட்டு லைவாக முடிஞ்ச அளவுக்கு லைவாக எழுத பாருங்கள். ஸோ சப்போஸ் முடியலன்னா நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது எழுதிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். லைவ் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது, 3யுமே கம்பல்சரியாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் பேட்டர்னில் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபியர் ஆகட்டும் இல்லைனா வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகணும், அது எல்லாமே கொஞ்சம் பயம் வந்து விட்ட மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் படித்ததை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அசை போட்டுகிட்டே இருங்க, ஓகேங்களா. ஸோ தலைமாணக்கன் எப்பயுமே பசு மாதிரி அசை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ மாடு மாதிரி. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், அசை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் சம்மந்தமாக என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டுருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 நாள் கேப் அப்படிங்கிறது உங்களோட படிக்கிறதுக்கு தான், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணி அங்கங்கே ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சதுமே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நல்லா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இது வந்து இந்த டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.